47 ஆண்டுகால சாதனையை முறியடித்த பும்ரா. ஆனால் சிக்கலில் இந்திய அணி. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான கடைசி டெஸ்டில் ஜஸ்பிரித் பும்ரா 47 ஆண்டுகால சாதனையை முறியடித்தார். சிட்னியில் நடந்து வரும் பார்டர் கவாஸ்கர் கடைசி டெஸ்டில் இந்திய அணி 185 ஓட்டங்களுக்கு முதல் இன்னிங்ஸில் ஆலவுட் ஆனது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி இந்திய பந்துவீச்சாளர்களின் வேகப்பந்து தாக்குதலில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. வெப்ஸ்டர் 57 ஓட்டங்களும் ஸ்டீவன் ஸ்மித் 33 ஓட்டங்களும் எடுக்க ஆஸ்திரேலியா 181 ஓட்டங்களுக்கு ஆலவுட் ஆனது. சிராஜ் மற்றும் பிரசித் கிருஷ்ணா தலா 3 விக்கெட்டுகளும், பும்ரா, நிதிஷ் ரெட்டி தலா 2 விக்கெட்டுகளும் கைப்பற்றினர். பும்ரா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தியதன் மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிக விக்கெட்டுகள் கைப்பற்றிய இந்திய வீரர் எனும் 47 ஆண்டுகால சாதனையை முறியடித்தார். இதற்கு முன்பு இந்தியாவின் பிஷன் சிங் 31 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்த நிலையில் பும்ரா 32 விக்கெட்டுகளை கைப்பற்றியுள்ளார். ஆனால் இரண்டாம் நாள் ஆட்டத்தின் பாதியில் காயம் காரணமாக பும்ரா பாதியில் மருத்துவமனைக்கு சென்றார். இதனால் பும்ராவுக்கு பதிலாக கோலி அணியை தலைமை தாங்குகிறார். இரண்டாவது இன்னிங்ஸில் பும்ராவின் பந்துவீச்சு மிகவும் முக்கியம் என்ற நிலையில் அவர் காயமுற்று வெளியேறியது இந்திய அணிக்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. தலை வணங்குகிறோம். தொடர்நாயகன் விருதை வென்ற ஒன்மேன் ஆர்மை. பும்ராவுக்கு கிடைத்த கௌரவம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகள் விளையாடிய 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் முடிவுக்கு வந்தது. இந்த தொடரில் இந்திய அணி 1 முதல் 3 வரை என்ற மோசமான அளவில் தொடரை இழந்தது. ஆனால் தொடர் நாயகன் விருது இந்திய அணியின் பும்ராவுக்கு வழங்கப்பட்டது. பொதுவாக தொடர் நாயகன் விருது என்பது வெற்றி பெற்ற அணியைச் சேர்ந்த ஒருவருக்கு வழங்கப்படும். உலகக்கோப்பை போன்ற சில தொடர்களில் மட்டுமே தொடர் நாயகன் விருது கோப்பை வென்ற அணியையும் தாண்டி சிறப்பாக செயல்பட்ட வீரருக்கு வழங்கப்படும். ஆனால் இரு அணிகள் பங்கேற்கும் தொடர்களில் பெரும்பாலும் வெற்றி பெற்ற அணியைச் சேர்ந்தவருக்கு தொடர் நாயகன் விருது வழங்கப்படும். இந்த நிலையில் இந்த தொடரில் ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு காரணமாக இருந்த கேப்டன் பாட் கம்மின்ஸ் அல்லது துணை கேப்டன் டிராவிஸ் ஹெட்டுக்கு தொடர் நாயகன் விருதை அளிக்காமல் பும்ராவுக்கு அளித்திருப்பது ஆஸ்திரேலிய ரசிகர்களை வியப்பில ஆழ்த்தியுள்ளது. இந்த தொடரில் இந்திய அணி மோசமாக ஆடி தோல்விகளை சந்தித்த போதும் தலைசிறந்த பந்துவீச்சை வெளிப்படுத்தினார் புமர். அவரது கிரிக்கெட் வாழ்வின் மிகச்சிறந்த பந்துவீச்சை அவர் வெளிப்படுத்தினார் என்பதே உண்மை. 5 போட்டிகளில் விளையாடிய அவர் 9 இன்னிங்ஸ்களில் மட்டும் பந்து வீசி 32 விக்கெட்களை வீழ்த்தினார். அதிலும் 5வது போட்டியில் முதல் இன்னிங்ஸில் அவர் 10 ஓவர்கள் மட்டுமே வீசிய நிலையில் முதுகு வலியால் அதன் பின் பந்து வீசவில்லை. அந்த போட்டியின் 2வது இன்னிங்ஸிலும் அவர் பந்து வீசவில்லை. இந்த 2 இன்னிங்ஸிலும் அவர் முழுமையாக பந்து வீசியிருந்தால் மேலும் 5 முதல் 10 விக்கெட்கள் வரை அவருக்கு கிடைத்திருக்கும். மேலும் அவரது பவுலிங் சராசரி மற்றும் பவுலிங் ஆவரேஜ் இந்த தொடரில் நம்ப முடியாததாக இருந்தது. இந்த தொடரில் 9 இன்னிங்ஸ்களில் பந்து வீசிய பும்ராவின் பவுலிங் சராசரி 13.06 என்பதாக இருந்தது. அவரது எக்கனாமி ஒரு ஓவருக்கு சராசரியாக 2.76 என்பதாக இருந்தது. பவுலிங் ஸ்ட்ரைக் ரேட் 28.37 என்பதாக இருந்தது. மற்ற எந்த பவுலரை விடவும் மிக சிறப்பான பவுலிங் சராசரி மற்றும் ஸ்ட்ரைக் ரேட்டை வைத்து இருந்தார் பும்ரா. மேலும் இந்த தொடரில் அதிக விக்கெட் வீழ்த்திய பவுலராகவும் இருந்தார். ஆஸ்திரேலியாவின் கேப்டன் கம்மின்ஸ் 10 இன்னிங்ஸ்களில் 25 விக்கெட்களை வீழ்த்தியிருந்தார். அவர் பேட்டிங்கிலும் ஓரளவு கை கொடுத்து 159 ரன்கள் எடுத்திருந்தார். அவருக்கும் கூட தொடர் நாயகன் விருது வழங்கப்பட்டிருக்கலாம். அதேபோல பேட்டிங்கில் ஆஸ்திரேலிய அணியின் துணை கேப்டன் டிராவிஸ் ஹெட் 448 ரன்கள் குவித்து இந்த தொடரில் அதிக ரன் சேர்த்த வீரராக இருந்தார். மேலும் இந்த தொடரில் 56 என்ற பேட்டிங் சராசரியை வைத்திருந்தார். இந்த தொடரில் 50க்கும் மேற்பட்ட பேட்டிங் சராசரியை வைத்திருந்த ஒரே பேட்ஸ்மேன் டிராவிஸ் ஹெட் மட்டுமே. அவருக்கும் கூட தொடர் நாயகன் விருது வழங்கப்பட்டிருக்கலாம். தனி ஆளாக இந்திய அணியை சுமந்த பும்ராவை பாராட்டும் வகையில் அவருக்கு தொடர் நாயகன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது.